முத்துவேல் முழுமையாக குணமடைந்து வீட்டுக்கு திரும்பிய பிறகு கதிரும் ராஜியும் மீண்டும் ஒரே குடும்பமாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஆசை எல்லோருடைய மனதிலும் இருந்தது. அந்த நம்பிக்கையோடுதான் மருத்துவமனையில் நடந்த ஒவ்வொரு நிமிடமும் குடும்பத்தினருக்கு பெரும் பரபரப்பாக மாறியது. மருத்துவர் கதிரை தனியாக அழைத்து பேசும்போது அவருடைய உடல்நிலை இப்போது ஆபத்தில் இல்லை, ஆனால் முழுமையாக நார்மலாக இன்னும் 1 மாதம் முதல் 2 மாதம் வரை ஆகலாம். அதுவரைக்கும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சாதாரண உணவுகளை மெதுவாக கொடுக்கலாம். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று நம்பிக்கை கொடுத்தார். அதைக் கேட்ட கதிரின் கண்களில் நிம்மதி தெரிந்தது. நேற்று முழுக்க ஆபரேஷன் காரணமாக எதுவும் சாப்பிடலையே டாக்டர், இப்ப கொஞ்சம் கஞ்சி மாதிரி ஏதாவது கொடுக்கலாமா என்று அவன் கவலையோடு கேட்டான். உடனே மருத்துவரும் சிரித்தபடி, அதத்தான் சொல்ல வந்தேன், இப்ப லைட்டா கஞ்சி கொடுங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இட்லி சாதம் எல்லாம் ஆரம்பிக்கலாம் என்று கூறிவிட்டு வெளியேறினார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் கதிர் உடனே முத்துவேலின் கையை பிடித்து, நான் இப்போவே கஞ்சி வாங்கிட்டு வர்றேன் மாமா, நீங்க கவலைப்படாதீங்க என்று சொல்லிவிட்டு அவசரமாக வெளியே சென்றான். அந்த அக்கறையை பார்த்த முத்துவேலின் கண்களிலேயே கண்ணீர் ததும்பியது. அதே நேரத்தில் கோமதி, மீனா, ராஜி, மலர் என்று குடும்பத்தினர் அனைவரும் குலதெய்வக் கோவிலில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். அங்கே இருந்த சூழல் சந்தோஷமாக இருந்தாலும் சில நிமிடங்களில் அந்த அமைதி சிதறிப்போனது. திடீரென்று மலரின் அம்மா தலை சுற்றி கீழே விழுந்தார். அதை பார்த்த அனைவரும் பதறி ஓடி வந்தனர். அம்மா, என்னாச்சு என்று மலர் கதறிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். ஆனால் அந்த நேரத்திலும் ராஜலட்சுமி தனது கசப்பான பேச்சை நிறுத்தவில்லை. இதுக்குத்தான் இவங்களையெல்லாம் கூட்டிக்கிட்டு வர வேண்டாம்னு சொன்னேன். சாப்பாடு சரியா சாப்பிடாம இங்க வந்து மயக்கம் போட்டு எல்லாருக்கும் அவமானம் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க என்று கடுமையாக பேசினார். அந்த வார்த்தைகள் கோமதிக்கு தாங்க முடியாமல் போனது. அம்மா, இப்படி பேசுற நேரமா இது? கொஞ்சம் அமைதியா இருங்க என்று அவர் தட்டி கேட்டார். உடனே பாக்யராஜிடம் கார் ஏற்பாடு செய்ய சொல்லி மலரின் அம்மாவை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முடிவு செய்தனர். அழகு மலர் தன் அம்மாவின் கையை பிடித்தபடி அழுது கொண்டே சென்றாள். மீனா, ராஜி, கோமதி எல்லாரும் பதற்றத்தோடு அவர்களோடு கிளம்பினர். அந்த பயணமெல்லாம் குடும்பத்தினருக்கு பெரும் பதட்டமாக இருந்தது. மருத்துவமனைக்கு வந்த பிறகு எல்லோரும் மலரின் அம்மாவை கவனித்துக் கொண்டிருக்க அங்கே வேறு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. கதிர் கையில் கஞ்சி டப்பாவுடன் மருத்துவமனை வழியாக வேகமாக நடந்து வந்தான். அவனை தொலைவில் பார்த்த ராஜிக்கு முதலில் நம்பிக்கையே வரவில்லை. அக்கா, அங்க பாருங்க, கதிர் மாதிரி இல்லையா என்று அவள் மீனாவிடம் மெதுவாக சொன்னாள். அதே சட்டை, அதே நடை, அதே தோற்றம் என்பதால் அவளின் மனசு திடுக்கிட்டது. ஆனால் மீனா உடனே, இங்க எப்படி கதிர் வருவான்? நாம வேற வேலைக்காக வந்திருக்கோம், யாராவது வேற யாரையோ பார்த்து கற்பனை பண்ணாதே என்று சமாதானப்படுத்த முயன்றாள். ஆனாலும் ராஜியின் மனதில் சந்தேகம் அதிகரித்துக் கொண்டே போனது. இல்ல அக்கா, இது கதிர்தான், நான் கண்டுபிடிக்காம விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவன் சென்ற வழியிலேயே பின்தொடர ஆரம்பித்தாள். சில நிமிடங்களில் அவள் காணாமல் போனதை கவனித்த கோமதி பதற்றமடைந்தார். இந்த புது ஊர்ல எங்க போயிருப்பா என்று கவலையடைந்தார். மீனாவும் அவளை தேடி வெளியேறினாள். அந்த நேரத்தில் ராஜி ஒவ்வொரு அறையையும் பார்த்து கொண்டு செல்ல, திடீரென்று ஐசியூவிலிருந்து ஸ்ட்ரெச்சரில் ஒருவரை வெளியே கொண்டு வருவதை பார்த்தாள். அதன் பின்னால் மருத்துவ ஃபைல்களை கையில் வைத்தபடி கதிர் நடந்து வந்தான். அந்த காட்சி ராஜியின் இதயத்தையே நின்று போனது போல ஆக்கியது. ஸ்ட்ரெச்சரில் படுத்திருந்தவர் முத்துவேல் என்பதை பார்த்தவுடன் ராஜி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அப்பா என்று கதறியபடி ஓடிச் சென்று அவரின் கையை பிடித்தாள். தலைக்கு கட்டு, உடம்பில் டியூப், மருத்துவ உடை அனைத்தையும் பார்த்தவுடன் அவளின் கண்களில் கண்ணீர் பெருகியது. என்னாச்சுப்பா, ஏன் இப்படி இருக்கீங்க என்று அழ ஆரம்பித்தாள். கதிர் உடனே அவளை அங்கிருந்து இழுத்து கொண்டு சென்று, ராஜி, தயவு செய்து இங்க இப்படி அழாதே, உங்க அப்பா முன்னாடி நீ அழுதா அவருக்கு கஷ்டமா இருக்கும் என்று சமாதானப்படுத்த முயன்றான். ஆனால் ராஜி கோபத்திலும் வேதனையிலும் நடுங்கினாள். எதுக்காக இதையெல்லாம் என்கிட்ட மறைச்ச? இவ்வளவு பெரிய விஷயமாயிருந்தும் ஒரு வார்த்தை கூட சொல்லல என்று கண்ணீர் வடித்தாள். அதற்குள் மீனாவும் அங்கே வந்து, கதிர், என்ன நடந்தது? ஏன் எங்களுக்கு சொல்லவே இல்ல என்று பதட்டமாக கேட்டாள். கதிர் அமைதியாக, எல்லாமே சொல்றேன் அண்ணி, ஆனா இப்போ அவளை மட்டும் கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க
என்றான். அதே சமயம் நர்ஸ் வந்து, பேஷண்ட்ட ரூமுக்கு மாத்திட்டோம், தயவு செய்து வெளியில நிக்காம உள்ள போங்க என்று கூறினார். அனைவரும் உள்ளே செல்ல முத்துவேல் ராஜியை பார்த்தவுடன் கண் கலங்கினார்.